வெல்கம் டு பிரேமா ஜெஃப்எஃப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்கள் தாத்தா ஊரில் இருக்க மக்களே. நான் வந்து தாத்தா இதுதான் எங்கள் தாத்தா ஊர் பாருங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அங்கே பாருங்க. இதோ எங்கள் தாத்தா அங்கே வந்து வைக்கோல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி தினைக்கும் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ போவோம் மக்களே. நம்ம சேனல் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கும் மக்களே. நீங்கள் தான் மக்களை சப்போர்ட் பண்ணணும். சரி, இதோ இப்போ நான் வந்து எங்கள் தாத்தா ஒரு காட்டில் இருக்க மாடை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதோ ஃபஸ்ட்டு மாடு. இதோ இந்த மாடு பேர் தான் வந்து, இந்த மாடு பேர் முல்லை. இந்த மாடு ஆனால் இது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடு முல்லை. நீங்கள் பார்த்துப்பீங்க. நம்ம அடுத்த மாடை போய் காட்டுவோம். வாங்க 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 கைஸ், வாங்க வாங்க வாங்க. நீங்களும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி மாடு மேய்ப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் ஹார்ட் போட்டு விட்டுட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதோ இதுதான் மங்களே எங்கள் வீட்டு மல்லி. பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியுதா? தெரியும் நான் நம்புகிறேன். தெரியுதா? அடுத்தது மூணாவது மாடு. இவங்க 2 பேத்துக்குமே பெரிய மாடை வாங்க காமிக்கலாமா? இருக்கல ரொம்ப பெரிய மாடு. இப்போ வாங்க காமிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வாங்க. இதோ வண்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாடிக்கிட்ட. இதோ எங்கள் 3ஆவது மாடிக்கிட்ட வந்துட்டு வாங்க. இதுதான் எங்கள் 3ஆவது மாடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்குமே பெரிய மாடு. இது பேர் ரோஜா. தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எங்கள் தாத்தா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு மாடு வாங்கியிருக்கோம். அந்த மாடை மக்களை காமிக்கலாமா? அந்த மாடு பார்த்தா பயப்படும் ரொம்ப. அதனால பக்கத்தில் இருந்து காமிக்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் காமிக்கணும். நீங்கள் வந்து பாருங்க, அந்த மாடு பயப்படும் மக்களே. சரி இருங்க, அந்த மாடிக்கிட்ட நான் இப்போ அது அந்த மாடு பேர் லட்சுமி. புதுசாக நாங்கள் வாங்கின மாடு. இப்போ வந்துக்கிட்டே பாருங்க. இதோ இதுதான் லட்சுமி பாருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க. இதுதான் மக்கள் லட்சுமி மாடு. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் மாடு இது. இப்போதான் புதுசாக வந்து இறங்குச்சு. சரி, நீங்கள் நான் 4 மாடையுமே காமிச்சிருப்பேன். வாங்க இப்போ 3 கண்ணுக்குட்டியை போய் காமிப்போமா? வாங்க, 3 கண்ணுக்குட்டியுமே இப்போ நம்ம காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதான் இவ பெரியவரை காமிச்சிடேன். ஆனால் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க மக்களே. ஆனால் அவனை நான் காமிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான். கேமரா குதின்னு குதிப்பான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடை வச்சு நம்ம காமெடி பண்ணியிருப்போம். அதாவது என்ன காமெடினா, எதை நினச்சாலும் கவலையாக இருக்குன்னு ஏதோ ஒரு காமெடி. அந்த காமெடி வச்சு ஒரு மாடு எடுத்திருப்போம். அந்த மாடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கண்ணுக்குட்டி போய் நிற்கும். அதுதான் மக்களே நான் சொன்ன மாடு. ரொம்ப சேட்டை. அது இல்லாமல் 3 கண்ணுக்குட்டியுமே ரொம்ப சேட்டை பண்ணும். வாங்க அந்த 3 கண்ணுக்குட்டியுமே போய் காமிக்கலாமா? உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குன்னா மறக்காம ஃப்ரீ ஃபயர்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருப்போங்க. இதுவே பப்ஜி பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கேன் ப்ரோ. அது சரி இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குமா பப்ஜி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான் மக்களுக்கு உலகே. சரி வாங்க, ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ஓல்டு பிளேயர் 6 இயர் ஓல்டு பிளேயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருப்போங்க. இப்போ நியூ பிளேயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருப்போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ஓல்டு பிளேயர் எத்தனை பேர் நியூ பிளேயர்ன்ட்டு. ஓகே வாங்க போய் கண்டுபிடிக்க காமிக்கலாமா? வந்துட்டோம் மக்களே. அவ்வளோதான். இதோ ஒரு கண்ணுக்குட்டி உங்களுக்கு தெரியுதா? அதான் இந்த கண்ணுக்குட்டி இப்போ படுத்து இருக்கும் பாருங்களேன். தெரியுதா மக்களே? தெரியும் நான் நினைக்கிறேன். பாருங்க, இதுதான் மக்களே அந்த கண்ணுக்குட்டி.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறோம். ஒரு வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பயப்படுவேன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான். ஆனால் வந்து இது கிடையாது. அது வேற ஒன்று. அதுதான் பயப்படும். அடுத்த செகண்ட் கண்ணுக்குட்டியை வாங்க பார்க்கலாமா? 2வது கண்ணுக்குட்டியை வாங்க. இதோ 2வது கண்ணுக்குட்டி மக்களே. இந்த 2வது கண்ணுக்குட்டி பாருங்க. இதுதான் நான் சொன்ன கண்ணுக்குட்டி. இதானா அமைதியாக தான் நிற்கும். தொட்ட அமைதியாக தான் இருக்கும். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பயந்துக்கிட்டு ஓடாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அடுத்த கண்ணுக்குட்டி இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது பாருங்க. இந்த கண்ணுக்குட்டி இதுவும் பார்த்தா தொட்டாலாம் நடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பயப்படும் தான். சரி, நீங்கள் எல்லாம் மாடு நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன். கடைசியாக வாங்க என் தம்பி கூட வாங்க. என் தம்பியை போய் வாங்க. என் தம்பி இங்கே தான் விளையாண்டுருக்கான். அவன்கிட்ட போவோம். காய்ஸ், எத்தனை பேர் ஊரில் கிரிக்கெட் விளையாடுறீங்க? அதாவது காட்டில் கிரிக்கெட்டு, ஃபுட்பால் எது வேணாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன விளையாடுவீங்க அதை கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க. கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னா ரெட் ஹார்ட்டு, இல்லைன்னா ஃபுட்பால் விளையாடுவீங்கன்னா ப்ளூ ஹார்ட்டு. பாருங்கள் நான் எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஃபுட்பால் பிடிக்கும்ட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். காய்ஸ், வந்து தம்பி ராஜே வாடா மக்களே. என் தம்பி என் தம்பியும் எப்படிங்க? ஹை காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? பாட்டு முன்னாடி பேசுடா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். சொல்றா. நல்லா இருக்கீங்க நம்புறேன். தினைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் ஏதாவது சொல்றா. தினைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினைக்கும் புது வீடியோ போடுறோம்னு சொல்லுங்க. மகக்காக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாமா பிரேம ஜெஃப்எஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க ப்ளீஸ் காய்ஸ். நம்ம 1K அடிச்சாங்க. 1K அடிச்சோம்னா 100K அடிக்கணும் மக்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். ப்ளீஸ் காய்ஸ், உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. என்னப்பா எந்த இடமே இல்லாமல் முடிக்கிறதான்னு கேட்குறீங்க? இப்போ பாருங்க, இங்கே ஒரு பால் தெரியுதா? இப்போ பால் பாருங்க. எதுக்குடா வாழை எட்டி உடைச்சதானே கேட்குறீங்க? அதாவது சும்மா ஒன்று டம்பிக்கு தான். சரி, நம்ம பிரேம ஜெஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் காய்ஸ். சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் உங்கள் இந்த மாதிரி காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடை வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. சரி காய்ஸ், பை பாய்.